ஓம் ஷேம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, எழுதப்பட்ட விதியை இறைவன் மாற்றக்கூடிய வழி உங்களுக்கு ஒரு 8 மாதத்திற்குள் கிடைக்க போகுது. இந்த 8 மாதத்திற்குள் கேதுபவனுடைய நட்சத்திர பயிற்சியால் மறைமுகமான பல காரியங்கள்ல வெற்றி பெற போறீங்க. அதுக்கு காரணம் இறைவனுடைய துணை மட்டுமே. ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல சிவாரகமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடான சிம்மத்தில் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். விருச்சிக ராசியின் மீது சனி பார்வையோ அல்லது குரு பார்வையோ இப்போதைக்கு கிடையாது. ஸோ தனித்துவமான சுதந்திரமான ஒரு செயல்பாடுகளில் தான் நீங்க இருக்க போறீங்க. 10ல் பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாவியான கிரகம் தான் கேது பகவான். அந்த கேது 10ல் அமர்ந்திருந்தவர் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல காலடி எடுத்து வைக்கிறார். சரிங்களா? மக நட்சத்திரம் அவர்களுடைய சொந்த நட்சத்திரம், சுய சஞ்சாரம் சொல்லலாம். பொதுவா மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் சொல்லுவாங்க. ஏன்னா மக நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, வலிமை இருக்கு. ஆனா அந்த நட்சத்திராதிபதியே அந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது அந்த கிரகம் முழு வலிமையை பெறும். அதன் அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு எப்போதுமே யோகக்காரகன் தான் இந்த கேது பகவான். ஏன்னா விருச்சிக ராசியில தான் இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு இது உச்சமடையக்கூடிய ஒரு வீடு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த கேது பகவான். அதுவும் போன ஜென்மத்திற்கு உண்டான இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் இந்த ராகு கேது. இப்போ இந்த கேதுவான் 10ல் தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிக்க போறார். 10ஆம் வீடு கர்மஸ்தானம், தொழில் மற்றும் வேலையை சொல்லக்கூடிய ஒரு வீடு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எடுத்த உடனே நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னா, படிப்பில் ஜெயம். படிச்ச படிப்புக்கேற்ற ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய டேலண்ட், திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான மேடை, ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். யாருனால? இந்த கேதுனால. மறைமுகமான வெற்றிகள் உங்களோட வாழ்க்கை பெறப்போகிறீர்கள். அதுவும் குறிப்பா இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில மறைமுகமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சொத்து பத்து விஷயத்திலேயோ அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேரடியா சண்டை போட முடியல, நேரடியா ஃபைட் பண்ண முடியல, அப்படிப்பட்ட நபர்களை மறைமுகமான வெற்றி பெறுவீர்கள். அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ப்ரமோஷனுக்கு சம்பளம் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க தடையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள நேரடியா பகிர்ச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த அதிகார பதவியில் இருப்பவர்களை நீங்க ஓவர்டேக் பண்ணுவீங்க. ஸோ அவங்கள தாண்டி உங்களுக்கு மறைமுக வெற்றிகள் கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல பரம்பரை தொழில், பூர்வீக தொழில உட்கார்றதுக்கு யோகம் இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ அமையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும், நீதித்துறை மற்றும் பேங்க் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சூப்பரான ஒரு காலகட்டங்க. அந்த துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சம்பள உயர்வோ, பெர்மனண்டான நிரந்தரமான ஒரு வேலையோ கிடைக்கும். அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், பெயர்ப்புகள், பாராட்டுகள் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்துல. சரிங்களா? எழுதப்பட்ட விதியை மாற்றப்போகும் இறைவன். அந்த மாற்றுறதுக்கு வழி கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 5ல் மீனராசியில சனி அமர்ந்திருக்கிறாரு, 4ஆம் வீடான கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இல்லையா? ஸோ உங்களுடைய குறிப்பிட்டு பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு பல உறவுகள் அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பல பேர் சூழ்ச்சி பண்ணியிருக்கலாம், தடை பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையிலோ திருமணத்துக்கோ உங்களை யாராவது வற்புறுத்தல், புஷ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனா அது விதியின் வசத்தால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை இறைவன் துணை கொண்டு நீங்க மாத்த போறீங்க. ஆமா, கண்டிப்பா கேதுவா ஞானக்காரன் மோட்சக்காரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வீடு சிம்ம ராசி, அதற்கு அதிபதி சூரியன். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க முருகன் மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது விருப்பம் இல்லாமல் பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கையா இருந்தா இருக்கட்டும், அல்லது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும்,
அல்லது உங்க பேர்ல தேவையில்லாத வதந்தி பரவி உங்களுடைய பெயருக்கு இழுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, உங்க பேருக்கு களங்கம் ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சி, இதிலிருந்து நீங்கள் முறியடிப்பீர்கள், இதிலிருந்து தப்பிப்பீங்க. அதுக்கு சான்ஸ் முருகனுடைய வழிபாடு, சிவ வழிபாடு செய்தால் கண்டிப்பா அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமான முறையில உங்களுக்கு வருமானத்தையோ தொழிலையோ வேலை விஷயத்தையோ மாத்தி கொடுக்க போதும் இந்த இறைவன். அதே போல கண்டம் விட்டு கண்டம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், பூரித்து விட்டு வெளியில போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி இடம் மாறி போவதால் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நீங்க தப்பிச்சுக்க முடியும் விருச்சிக ராசிக்காரங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. மேலும் 10ஆம் வீடு சிம்மம், அதற்கு சூரியன் சொன்னேன். அரசாங்க சட்ட சிக்கல்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தப்பிக்க ஒரு வழி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கல் பிரச்சனை அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ஒரு நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தீர்க்கப்படாத நோய் பிரச்சனை, ரொம்ப வருஷமா ஒரு மருத்துவ செலவு, ரொம்ப வருஷமா அவங்க உடல் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, ரொம்ப வருஷம் படுத்தப்பட்டுக்கே இருக்காங்க, அப்படிப்பட்ட உறவுகளுக்கு அந்த மருத்துவ செலவு முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதுக்கு ஒரு எண்டு ஒன்று இருக்கு, அந்த எண்டு கிடைக்கும் இந்த 2026. அதுவும் கேது நட்சத்திர பயிற்சியால் அது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அதனால உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, சின்ன ஒரு ஆபரேஷன், சின்ன மருத்துவ முறைகள் போய் அதன் மூலமா அது சரியாகும். ஓகேங்களா? அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் உண்டு. மேலும் இந்த கேது பகவான் எப்படி 10ல் இருக்கிறார், அதே போல 4ல் ராகுவான் வந்திருப்பார். இதுதான் நீதி. அப்படி இந்த ராகு 4ல் இருக்கும்போது கல்வி தடை, படிப்புக்கு தடை, வண்டி வாகன விற்பனை, அல்லது வித்துட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, அது வீடு மனை சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். ஆனா 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழில் மற்றும் வேலையில மட்டுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. சரிங்களா? அப்போ தேவையில்லாத விரைய செலவுகள், வீடு, கார், மனை, வண்டி வாகனத்துல நீங்க செலவு பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தேவைக்கேற்ப மாத்துங்க, தேவையில்லானதை மாத்தாதுங்க. இதுல மட்டும் கவனத்தோட நீங்க இருந்துங்க. அதுல மிக முக்கியமா உங்களுக்கு நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு விலகி போறதுக்கும், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருள், தேவையான ஒரு பொருள் திருடு போறதுக்கும் தொலைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கும். அப்போ பயணங்கள்லையும் பழகக்கூடிய உறவுகள்ட்டையும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. ஆனா அதே கேதுவான் நன்மை செய்வார். எப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை செய்ய போறார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வெளிநாடு யோகங்கள், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு லாபங்கள் கிடைப்பது, பொதுப்பணித்துறை, அரசாங்க வேலைகள்ல பொதுப்பணித்துறையில ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு கிடைக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைப்பது, வேறு மாநிலத்துல வடக்க போய் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுது. மிக முக்கியமா புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு மேனேஜர் ஆகிறதுக்கு அல்லது தலைமை பொறுப்பு, லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இங்க உண்டு. சரிங்களா? ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த 3 பேருக்கும் கண்டிப்பா ப்ரொமோஷன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே போல நீங்க எப்படிப்பட்ட வயதானவராக இருந்தாலும் சரி, உங்க வயதிற்கேற்ப ஒரு முக்கியமான பொறுப்புல, நிர்வாகத்துல நீங்க உட்காருவீங்க, அமருவீங்க. அந்த நிர்வாக பொறுப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேலும் குடும்பமே அமையல, திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சில பேர் உங்களை விட்டு விலகி போனதுக்கு பின் தான் திருமணம் நடக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு ஒரு திருமண காரியம் நடந்து முடிஞ்சு உடனே உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். சரிங்களா? சில உறவுகள் பிரிவுக்கு பின் தான் சில நன்மைகள் நடக்கும் அப்படின்றது விதி. விருச்சிக ராசிக்காரனுக்கு அது இந்த கேது நட்சத்திர பயிற்சியின் மூலமாக நடைபெறும். சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல பூர்வீக சொத்துனால லாபங்கள் இருக்குது. பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில், அப்பா அம்மா தாத்தா பாட்டி பார்த்த தொழில் பண்ற விஷயங்கள், அது மூலம் நன்மைகள் நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காலகட்டங்க. ஏன்னா உங்களுடைய பெயர் பிரபலம் அடையும், நீங்க கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு. சரிங்களா? நீங்க செய்யக்கூடிய அதை கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளாக இருக்கட்டும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளாகட்டும் உடனே சக்சஸ் கொடுக்கும். உங்களுடைய வார்த்தையினால் சில நன்மைகள் நடக்கும். அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், அதனாலே வருமானம் கிடைக்கும். ஸோ இதுக்குண்டான உபயோகமான காலகட்டம் இந்த கேதுவனை காலகட்டம். அதே போல இன்சூரன்ஸ் பணம் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறீங்க. அதே போல மற்றவங்களுக்கு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, சேவை, சமூக தொண்டு போன்ற விஷயம் செய்யக்கூடிய விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆராய்ச்சி, பட்டப்படிப்பு அல்லது புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த மறைமுகமான வெற்றி நான் சொன்னேன், அது இல்லற வாழ்க்கையில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பா கிடைக்கும். மறைமுகமான காதல் வெளியில தெரிய வந்து திருமணத்தில் முடியும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? அதே போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு லாட்ரி டிக்கெட்ல ஒரு அமௌண்ட் வருதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் அல்லது பதவி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தா அது சீக்கிரட்டா பாதுகாத்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் ஜீவ சமாதி வழிபாடுகளை செய்து கொள்வதும், மிக முக்கியமாக முருகன் மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடுகளை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தவறாமல் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் சிரிச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்போது நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.